ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருச்சி சந்தோஷ் சேனல், உங்களுடைய சேனல், மக்களுக்கான சேனல். ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பற்றி நம்ம அந்த சேனலில் பேசிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. நருட்டோ எங்கே பார்த்தாலும் இங்கே இருக்காங்க. வாட்ஸ்அப்பில் போனால் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, இன்ஸ்டாக்குள்ளே போனால் ஸ்டோரிக்கு வந்துடுறாங்க, ரீல்ஸை தரோன்னா அவங்க இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் இங்கே வந்துடுறாங்க. சரி, பத்தாவது வரைக்கும் ரோட்டில் பார்த்தா கூட அந்த நருட்டோ டிஷர்ட் போட்டு வந்திருக்காங்க, பெல்ட்டில், கீ செயினில், அது இதுன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தா இருக்காங்க. நானும் தான் கார்ட்டூன்ஸ் பார்ப்பேன், அப்படி பார்த்துட்டு இருப்பேன். நாங்கள் பார்க்காத கார்ட்டூன்ஸா? சரி, நருட்டோவில் என்ன தான் இருக்குது அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. பாருங்க, தலைக்கட்டை பாருங்க. சரி, கேட்பா அவர்கிட்ட என்னன்னு. நீங்கள் சொல்லுங்க, நீ என்ன அதான் நருட்டோனா என்ன அது சொல்லுங்க மக்களுக்கு. தட்ஸ் எனிமி. ஐ மீன் கார்ட்டூன் நாங்களும் தான் கார்ட்டூன் பார்ப்போம். நருட்டோனா என்ன? இல்லைங்க நானும் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் நினச்சேன். என்னடா ஒரு அனிமியை போய் இப்படி வச்சுட்டு பேசுகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. சின்ன பசங்க பார்க்குற கார்ட்டூன்ஸ்னா இதை போய் இப்போ நிறைய வீட்டில் உங்களுக்கே தெரியும். நீங்கள் நைட்டுக்கு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, ஏய் சின்ன பிள்ளை மாதிரி என்னடா பொம்மை படத்தை பார்த்துக்கிட்டு இருக்க, போடா போய் வேலையை போடுறோம்னா போய் படுத்து தூங்கிடாமாங்க. நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க அவங்கள ஒரு 2 எபிசோட் பார்க்க சொல்லுங்கள். ஏய் என்னடா இது, ஏய் வேற ஏதாவது பாருங்கடா, அதுக்கு நான் சின்சானாவது பார்த்துட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த நருட்டோ பார்க்காத பெரிய ஆளுங்களும் இதை தான் சொல்லுவாங்க. அப்போ வந்து 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? 2 பேரும் ஒன்று தானே. அந்த சின்ன பிள்ளையும் ஒன்று தான், பார்க்காத ஆளுங்களும் ஒன்று தான். நீங்கள் சொல்கிறீங்க சின்ன பிள்ளைங்க பார்க்குறதுன்னு, பட் அந்த 2 பேரும் ஒரே மாதிரி தானே இருக்கீங்க. அப்போ யாரை போய் நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, நருட்டோ ஜஸ்ட் அனிமி, எஸ் பார்க்கலாம். ஆனால் வந்து அது மற்ற கார்ட்டூன்ஸை தவிர்த்து இது கொஞ்சம் ஸ்பெஷலானதுன்னு சொல்லலாம். என்ன ரீசன்னா, ஒவ்வொருத்தன் லைஃப்லேயும் ஒவ்வொன்றும் நடக்கும். ஒருத்தன் லைஃப் இப்படி போகும், ஒருத்தன் லைஃப் வேறு மாதிரி போகும். ஒருத்தனுக்கு இந்த பிரச்சனை இருக்கும், இன்னொருத்தனுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் அந்த சீரீஸில் இவங்க எல்லா பிரச்சனையும் அப்படியே ஒன்றா வச்சா எப்படி இருக்கும்? ஸோ அப்படி தான் அந்த டேரக்டர் வந்து இதை எடுத்திருக்காரு போல. இதுக்கு மட்டும் 1600 கோடி இந்த அனிமி எடுக்க செலவாச்சான். இந்த வரைக்கும் 10,600 கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்கான். எனக்கு அதுதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்குது. 10,000 ஆமாங்க, நீங்க நினைக்கிறீங்க கூட அவ்வளவு போகும்போது என்ன இருக்கு அதுல? எஸ், அப்படிதான். கேட்டா நருட்டோ பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. நருட்டோ உள்ள இருக்க கேரக்டர்ஸ்க்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசிட்டு இருக்காங்க. சொல்ல போனா நான் இப்ப எல்லா சினிமாஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேனே, ஒரு கார்ட்டூன்ல இருந்து ஒரு சினிமா வரைக்கும் எல்லாருக்குமே ஹீரோஸ் தான் முக்கியத்துவம் தருவாங்க. ஆனா வந்து நான் தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், இது எல்லாரோட லைஃப்பையும் மிங்கிள் பண்ணி எடுக்கிற ஒரு சீரீஸ் இந்த அனிமி. ஸோ அப்படிங்கிறப்ப இதுல உள்ள கார்ட்டூன், ஐ மீன் கார்ட்டூன் நானே சொல்லிட்டேன். இப்போ இதில் உள்ள அந்த அனிமியில் உள்ள அந்த நருட்டோங்கிற கேரக்டர், உங்களுக்கு எல்லாம் பார்த்தவங்களுக்கு கதை தெரியும். ஆரம்பத்துலேருந்து தாழ்த்தப்பட்டு ஒரு இடத்துல வாழ்ந்து அவனை எல்லாம் ஒதுக்குவாங்க. ஸோ அப்படி வாழ்ந்து கடைசியாக அவன் எப்படி அந்த ஊரோட ஒக்காகி, அதாவது இப்போ நம்ம ஊரோட முதல்வர் மாதிரி அந்த ஊரில் ஒக்காகின்னு சொல்லுவாங்க அந்த அனிமியில். சரி. ஸோ ஒரு நிஞ்சா கிராமத்தில் இருக்கிற ஒரு சாதாரண பையன், அவனும் தாழ்த்தப்பட்ட பையன், அவனுக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஒரு ஆள் கிடையாது, அவனை எல்லாம் ஒதுக்குவாங்க. ஸோ அப்படி ஒதுக்குற பையன் எப்படி அந்த ஊரோட ஒக்காகி, அதாவது நம்ம ஊரில் உள்ள முதல்வர் மாதிரி எப்படி அந்த ஒக்காகவே மாறுறான் அப்படின்றதான் இந்த ஃபுல் சீரீஸ். மொத்தம் 720 எபிசோட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன். பிரைமரி கிளாசிக்கில் ஒரு 220 எபிசோட், அண்ட் வந்து ஷிப்புடன் சொல்லி போன்னு இருக்காங்க, ரீசெண்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு 500 எபிசோட் இருக்கு. இது நருட்டோங்கிற ஒரு கேரக்டர் வந்து உருவாகிறதுக்கு காரணமே அந்த நருட்டோட ஃப்ரெண்ட்ஸும் டீச்சர்ஸ் தான் சொல்கிறாங்க. சரி, நருட்டோட ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள். நான் அந்த கார்ட்டூன்ஸ் பார்த்துக்கிட்டு தான் அந்த கட் பண்ணி அந்த அனிமி நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ரீசெண்டாக ஸ்டார்டிங்கில் சுத்தமாக பிடிக்கலங்க. சீரியஸாக நீங்கள் ஸ்டார்டிங்கில் போய் பார்க்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக பிடிக்காது. அவ்வளோ ஸ்லோவாக போகும். பிகாஸ் அந்த கிளாசிக் 200 எபிசோடு ஒரு 2000 காலத்தில் எடுத்தது. ஸோ அவங்க அப்படியே எடிட்டிங்காக அதுக்கு. ஆனால் ஷிப்புடன் நீங்கள் ஸ்டார்டிங் வந்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 10 எபிசோடு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு எமோஷன்ஸ் எப்படின்னா, ஒரு சாதாரண பையன், ரொம்பவே பாதிக்கப்பட்ட பையன், இது வேற கேரக்டர். சாதாரண பையன், ரொம்பவே பாதிக்கப்பட்ட பையன், அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படின்றப்ப அவனோட கூட இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்றப்ப அவன் எந்த லெவலுக்கும் இறங்குவான் அப்படின்ற ஒரு கருத்து அந்த இடத்துல வச்சுருந்தாங்க ஒரு எபிசோடில். சூப்பரான கருத்து. அதுக்கு டப்பிங் கொடுத்த ஒரு ஆர்டிஸ்ட்டு, சிக்கமாருன்ற ஒரு கேரக்டர், அதுக்கு டப்பிங் கொடுத்த ஒரு ஆர்டிஸ்டே ஒரு இதில் சொல்லியிருப்பாரு. நான் ஜஸ்ட் நார்மல் கேரக்டர் நினச்சி தான் பேச ஆரம்பித்தேன். ஆனால் வந்து எப்போ அவனோட சென்சையை ஒருத்தன் கொன்னா அப்படின்னு தெரிஞ்சிச்சோ, அவன் வேற மாதிரி மாட்டான். நருட்டோவை விட பயங்கரமாகவே ஒரு கோவம், ஒரு வெறி, அவனை பழி வாங்கணுன்ற அந்த ஒரு வெறி, அந்த வெறி வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு அந்த வெறியை வந்து புரியுது ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க.
நீங்கள் எதனால சிரிக்கிறீங்கன்னு தெரியுது. ஒரு அனிமி ஒரு ஜஸ்ட் இதை பார்த்து எவன்டா திருந்த போகிறான்னு இருக்கீங்க. ஆனால் வந்து சரி, நருட்டோட டீச்சர்ஸை பற்றி சொல்லுங்கள். நருட்டோட டீச்சர்ஸ்னால் எஸ் ஆமாங்க, உண்மையிலே அதில் கக்காஷின்ற ஒருத்தர் இருப்பார், இந்த ஜெராயா, அதெல்லாம் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அவனோட பார்க்குற ஒவ்வொருத்தரை கிராஸ் பண்ணுறப்பையும் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒன்று கற்றுப்பான். இப்போ எப்படி நம்ம லைஃப்பில் ஒவ்வொருத்தர் ஸ்கூல் காலேஜ்னு அப்படி சொல்லி வேலை அப்படி சொல்லி மாறி மாறி போய்கிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி அந்த கேரக்டரோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போகிற இடத்துல ஒவ்வொருத்தரும் நம்ம எப்படி பழகணும், ஒவ்வொருத்தருக்கும் நம்ம எப்படி பிடிக்க வைக்கிறது, ஒவ்வொருத்தவங்களோட நம்ம எப்படி பழகிறது, அந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸை நீங்கள் அது மூலமாக கற்றுக்கலாம். எஸ், மோட்டிவேஷன் படங்கள் வெப் சீரிஸ் நிறைய வந்திருக்குங்க. ஆனால் என் அனுபவத்தில் இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன்ஸ் இருக்கான்னு தெரியல. எஸ், நிறைய பேர் அனிமி நார்மல்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு கட்டத்தில் தோண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. ஆனால் உங்கள் லைஃபுக்கு எது சக்ஸஸ் கொடுக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க. அது எதுவாக வேணால் இருக்கலாம். பிகாஸ் அது ஒரு படமாக இருக்கலாம், அது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக இருக்கலாம், அது என்ன வேணால் இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு சின்ன பசங்கள்கிட்ட கூட நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அந்த மாதிரி எதுலேருந்து உங்களுக்கு நல்ல விஷயம் கிடைக்குதோ அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. மற்றவன் என்ன சொல்லுவான்னு யோசிக்காதீங்க. அது உங்களை சக்ஸஸ் ஆகுதா அதை எடுத்துக்கோங்க, அது போதும். புரியுதுங்க. அனிமினா என்ன, அனிமியோட எமோஷனல் என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ ஒரு அனிமிலேருந்து நீ என்னென்னலாம் கற்றுக்கலாம், ஒரு சொசைட்டி என்னென்னலாம் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுவும் நீங்கள் என்ன இல்லை அனிமின் இல்லை, இப்போ இந்த நருட்டோலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் கற்றுக்கிட்டது, நான் இதே இன்னொரு ஃப்ரெண்ட்டை கேட்கும்போது அவன் சொல்கிறான், ஒரு இன்னொரு உயிரை எப்படி அவங்க எமோஷன்ஸ்க்கு மரியாதை கொடுக்குறது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு ஹார்ட் ஒர்க் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நீங்கள் இந்த வரிசையில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒருத்தன் ஒரு கெட்டது பண்ணுறான்னா நம்ம கண்ணுக்கு அவன் கெட்டவனா தெரிவான். பட் நீங்கள் அந்த அனிமி மூலமாக என்ன கற்றுக்கிறீங்கன்னா, அவன் கெட்டது பண்ணுறான்னா அதுக்கு அவன் பின்னாடி இருக்க சிச்சுவேஷனாக தான் இருக்கும். நிச்சயமாக எவன் ஒருத்தன் கெட்டவன் ஆனானோ அவன் ஆரம்பத்துலேருந்து அவன் கெட்டவனான். இது கூட எம்ஜிஆர் ஒரு பாட்டில் பாடியிருப்பார், கண்ணதான் திசையில் ஏதோ ஒரு பாட்டு வரும். சரி, அதை விடுங்க, தெரில. பட் இதுலேருந்து இதான் ஒரு விஷயம். ஒருத்தன் கெட்டது பண்ணுறான்னா அவன் பின்னாடி இருக்க சிச்சுவேஷன் தான் காரணம். அது அவன் கெட்டதுன்னு நினச்சி பண்ணல, வேறு வழி இல்லாமல் தான் அவன் பண்ணுறான். ஸோ அது அழகாக ஒரு படத்தில் இப்போ ரீசெண்டாக நடக்கிற படங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரஜினி படம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தம் அடிச்சுட்டு ஒரு சீன் காமிப்பார், அண்ணாமலையில இதுலையோ. அப்போ ஆரம்பித்து இப்போ வரைக்கும் முடிகிற அந்த லியோ வரைக்கும் எல்லாத்துலேயும் தம்மு தாங்க. இப்போ பார்த்து எவனா தம் அடித்தா கூட ஸ்டைலாக இருக்கானாம்பாங்க. அந்த படங்கள் உங்களுக்கு அந்த கெட்டதை கற்றுக் கொடுத்து நீங்கள் பாராட்டுறப்ப, இந்த அனிமி உங்களுக்கு ஒரு நல்லதை கற்றுக் கொடுத்துறப்ப ஏன் பாராட்டக்கூடாது சொல்லுங்கள்? கரெக்டு தான் வாஸ்தவம் தான் நீங்கள் சொல்கிறது. எவ்வளோ ஊழல்கள் அந்த படத்தில் காமிக்கிறோம், எவ்வளோ ட்ரக்ஸ் கண்ணில் படுது, என்னென்னமோ படுதுங்க. கீழே கொண்டா எழுதிடுவாங்கப்பா, குடிப்பழக்கம் உடல் நலத்துக்கு கேடுன்னு. அப்படிங்கிறப்ப இந்த அனிமி எனக்கு தெரிஞ்ச அதில் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் வரல. ஆனாலும் அந்த கதையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா ஒரு 18+ மேலே இருந்தால் தான் அது புரியும். குழந்தைங்களுக்கு சத்தியமாக புரியாது. குழந்தைங்கள ப்ளேம் பண்ணாதீங்க, குழந்தைங்க பார்க்குறதுன்னு தயவு செஞ்சு. அப்புறம் அவங்கெல்லாம் சண்டைக்கு வந்துடுவாங்க. புரியுது. யாருமே கெட்டவங்க கிடையாது, அந்த சூழ்நிலை தான் அந்த கெட்டவனா மாற்றுதுன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்கிறீங்க. அது நருட்டோவில் பிரதிபலிக்குதுங்கிறீங்க. ஓகே, இப்போ ஒரு சாதாரண மனுஷன் இப்போ நருட்டோவா ஆகணும்னா அவனுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகள் வேணும், இல்லை என்ன மாதிரியான முயற்சிகள் வேணும்? ஓகே, இப்போ நருட்டோ ஆகிறதுக்கு ஒரு ஆள் என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க. அந்த அனிமியை வச்சு பார்த்தா அந்த நருட்டோங்கிறது ஒரு பெஸ்ட் கேரக்டருங்க, ஒரு மோட்டிவேஷனான கேரக்டர். உன்னால் முடியாதுன்னு 100 பேர் சுற்றின்னு சொன்னாலும் என்னால் முடியும் நம்ம நம்புகிற வரையும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். அப்படி தான் நீங்கள் அதை ஒரு ஸ்டெப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ எப்படின்னா ஒரு நருட்டோவாக வாங்கணும்னா அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும், அதை சம்பாரிச்சுக்கணும். அப்படின்னு தான் அவன் நருட்டோவான். அந்த நல்வழியில் கொண்டு ஆமாம், ஏன்னா அவன் நினச்சிருந்தா கெட்டவனாக மாறி இருக்கலாம். அதுக்கு அவனுக்கு 1008 சிச்சுவேஷன் கிடச்சிச்சு, நிறைய சான்ஸ் கிடச்சிச்சு. அவன் நினச்சிருந்தா இந்த செகண்டில் கெட்டவனாக இருக்கலாம். ஆனால் அவன் ஆகாததுக்கு ரீசன் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவன் இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரு சில கேரக்டர் இருக்காங்க அதில் ரொம்ப கெட்ட கேரக்டர், அவங்களும் நருட்டோ மாதிரியானனா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது. ஸோ அவங்க கெட்டவங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தனால இவன் நல்லவன். ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட் கேரக்டராக அவங்கள மாற்றும். எப்படி இருந்தாலுமே எவ்வளோ மோசமான நிலைமையில் இருந்தாலும் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் எங்கே வேணால் மாற்றும். அதான் ஃப்ரெண்ட்ஷிப். அதுன்றது நல்ல அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த இதில் நிறைய சாக்ரிஃபைஸ் பார்ப்பீங்க. நீங்கள் சின்னதாக விட்டு கொடுத்து போகிறதுன்னு சொல்லிட்டு பெருசாக நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இந்த காலத்தில். ஆனால் அதில் பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் சாக்ரிஃபைஸ் அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மூலமாக நிறைய கற்றுக்கலாம். சொல்லிக்கிட்டே போகலாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மோட்டிவேஷனுக்கு எப்படி நம்ம மற்ற ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்க்குறோமோ, எனக்கு அது மாதிரி இந்த நருட்டோ ஒரு மோட்டிவேஷன். இதை வச்சு லைஃப்பில் அடுத்து என்ன பண்ணலாம், இதே குறிக்கோளாக சில பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்கப்பா. அந்த லிஸ்ட்டில் நான் சொல்லவே விரும்பலை. இதையும் வச்சு மோட்டிவேஷனுக்கு உங்கள் லைஃப்பில் என்ன நீங்கள் பார்க்குறீங்க. ஜஸ்ட் இப்போ 10th படிக்கிறோம் 12th படிக்கிறோம், எக்ஸாமுக்கு புக்கை வச்சு படிக்கிறோம். புக்கே லைஃப் ஃபுல்லாக வச்சு படிச்சுட்டு இருக்க முடியும். ஜஸ்ட் அந்த 10th முடிக்கிற வரையும் அந்த புக்கு இருக்கும்ல, புக்கு துணையாக இருக்கும்ல.
அப்போ அந்த புக்கை நீங்கள் லைஃப் ஃபுல்லாக வச்சுக்க வேணாம், புக்கை வந்து ஒரு துணையாக வச்சுக்கிற மாதிரி தான் இந்த அனிமையை நீங்கள் ஒரு துணையாக வச்சுக்கிட்டு ஒரு நீங்கள் டிமோட்டிவ் ஆகிற நேரத்துலலாம் ஒரு மோட்டிவேஷன் சார்ஜ் ஏற்றிக்கிட்டே இருங்க. லைஃப் உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும். புரியுதுங்க. அனிமையோட நம்ம பயன் என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொன்னீங்க. மேற்கொண்டு பேசுவோம். until then bye from திருச்சி சந்தோஷ் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய பேசுவோம். பாய்.